ஹாய்ப்பா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டான நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டு நைட்டு தான்ப்பா வந்தேன். பசங்களை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன், அம்மா வீட்டுக்கு. போயிட்டு நான் போயிட்டு ஒரு 3 to 4 days ஆகிடுச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி இது என்னோடய மணி பிளான்ட். இது நான் வீட்டில் அவ்வளோ அழகாக வச்சுருந்தேன். மார்னிங் எழுந்ததுமே இந்த மணி பிளான்ட்டை பார்ப்பேன். ரொம்ப எனக்கு ஒரு வைபாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நான் இதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு நிஜமாகவே அந்த நாள் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக போகும் எனக்கு. நான் இந்த 4 days போயிட்டு வந்து பார்க்குறேன், ஃபுல் இலையுமே அப்படியே காஞ்சி போய் அழுகி போயிருக்கு. இந்த ரூட்டு எல்லாமே அழுகி போயிருக்கு. எனக்கு மனசே கேட்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, நம்ம இதை திருப்பியும் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே திருப்பி புதுசாக நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொன்னேனாம்மா, இந்த மாதிரி இதுவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அவங்க இந்த மணி பிளான்ட்டுக்கு நல்லா ரூட் எல்லாம் பிடிச்சி நல்லா சத்தாக இருக்கிறதுக்கு டீ தூளும் வெறும் அந்த வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ண சொன்னாங்க. சரி, அதை தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு இந்த மணி பிளான்ட் இப்படி இருக்கிறது காலையிலேருந்தே எனக்கு எதுவுமே செய்யவே தோணலை. நல்லா ஃபுல்லாக அந்த கிளைங்க ஃபுல்லாக இலையாகவே இருந்துச்சு. நான் போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ ஏன் இப்படி இருக்குன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் செடிங்கெல்லாம் வளர்ப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி நான் இதை சத்தாக வச்சுக்கிறது, எப்படி இதை அழுகாமல் எப்படி நான் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த செடியெல்லாம் வளர்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கூட எனக்காக ஒரு இடம் கொடுத்துடுவாங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சாமந்தி, மருதாணி இதெல்லாமே நான் நிறைய வச்சு வளர்ப்பேன். ரோஸ் செடி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த செடிங்க வளர்க்குறதுனா. ஆனால் நான் இங்கே வந்த பேருக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் வளர்க்குறது கிடையாது. எனக்கு இந்த ஒரு செடி மட்டும்தான், சரி அது இண்டோர் பிளான்ட்டுன்றதுனால சரி உள்ளவே தானே வச்சு வளர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் அது இப்படி ஆகணும், கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 years கிட்ட நான் இதை வச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு இலை மட்டும் ஒரு வேர் ரூட்லோட ஒரு இது இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே வைக்கலான்னு பாட்டிலில் வச்சு அது தனியாக வளர்ட்டோன்னு சரி வேண்டாம், இதிலே வச்சு நட்டு வச்சு அது துளிர் வந்த பேர் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இதிலே நட்டுட்டேன். எல்லாமே நிறைய இந்த காஞ்ச இலைங்கள்லாம் எடுத்துட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விடணும். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வேறு நிறைய குட்டி குட்டி எறும்பு மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இது வரைக்குமே என் மணி பிளான்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. காலையிலேருந்தே எனக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்குது. என் மணி பிளான்ட் ஏன் இப்படி ஆச்சு, எப்போ வளரும், எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு அந்த மண்ணெல்லாம் ஒரு வேளை அடியில் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அது அப்படியே தேங்கி அழுகுதான் என்னன்னு தெரியல. சரி, மண்ணெல்லாம் கிண்டி விட்டு தண்ணியெல்லாம் ஒழுங்காக போகுதா அப்படின்னு பார்க்கலான்னு கிண்டி விட்டுருக்கேன். ஃபுல்லாக படர்ந்து இருந்துச்சு என் மணி பிளான்ட். இப்படி காஞ்சி போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இந்த மணி பிளான்ட் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தேன் தெரியுங்களா. தண்ணியெல்லாம் நல்லா போட்டு ஊற்றி பார்த்து எந்த சைடு தண்ணி வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். தண்ணி சுத்தமாகவே வரல. அதுக்கு மேபி தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாதனால உள்ளே தேங்கி அழுகிடுச்சா என்னன்னு தெரியல. இப்போ தான் சொட்டு சொட்டாக வருது தண்ணி. இப்போ தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்குது. நம்ம ஊற்றுற நம்ம அதுக்கு போடுற தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். ஜஸ்ட்டு அதுக்கு தெளித்து விடுற மாதிரி தான் தண்ணி இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்குமா. அது எப்படி இப்படி ஆச்சு, நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் வேறு தண்ணி நிறைய யூஸ் பண்ணுறேன். மேலே அதில் இருந்த எறும்பெல்லாம் மேலே வந்துடுச்சு என் மேலே.
சரி, இப்போ எல்லா இடமும் மண்ணாகிடுச்சு. சரி, எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அது எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கேன். நூலெல்லாம் கட்டி அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ண வச்சுருக்கேன். கீழே இருந்தால் எதாவது டிஸ்டர்ப் ஆகி அது திருப்பியும் ஏதாச்சும் ஆகிடுமோன்னு ஒரு பயத்தில் மேலே நூல் கட்டி அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிளான்ட் அப்படி இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணால் அது ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம என்ன பண்ணால் அது வந்துட்டு இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும்ன்றது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு இன்னமும் யோசிக்கவே முடியல என்னால். நான் 4 days தான் வீட்டில் இல்லை, அதுக்குள்ளேயும் எப்படி இந்த செடி இப்படி காஞ்சி போயிருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ இலைங்க காஞ்சி போயிருக்கு. இதில் வேறு நான் நிறைய ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். நான் இவ்வளோ இலைங்க காஞ்சி போய் நான் போயிட்டு வந்த அந்த 4 daysல இவ்வளோ இலைங்க பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ பார்க்க